பிரைஸ் தி லார்ட். இந்த காலைவெளியில் முழு இருதயத்தோடு கூட கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்தரித்து துதிக்கும் பொழுது வழி உண்டாகிறது. சோத்தரித்து துதிக்கும் பொழுது நமக்கு பலன் உண்டாகுது. வாருங்கள், பாடி கர்த்தரை துதிப்போம். முழு இருதயத்தோடு கூட சோத்தரிப்பேன். நல்லவரை ஆராதிப்போம். சோத்தரிக்கிறேன், நான் சோத்தரிக்கிறேன் தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை. சோத்தரிக்கிறேன் தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை. சோத்தரிக்கிறேன், சோத்தரிக்கிறேன், நான் சோத்தரிக்கிறேன் தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை. சோத்தரிக்கிறேன் தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை. சோத்தரிக்கிறேன் மனு உருவானவனை. சோத்தரிக்கிறேன் மனு உருவானவனை. சோத்தரிக்கிறேன் நேற்ற வாசலை திறந்தவனை. சோத்தரிக்கிறேன் மோட்ச வாசலை திறந்தவனை. சோத்தரிக்கிறேன், சோத்தரிக்கிறேன், நான் சோத்தரிக்கிறேன் தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை. சோத்தரிக்கிறேன் தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை. சோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. அவரை பாடி துதிக்கும் பொழுது உள்ளத்தில் இருக்கிற பயங்கள், தடுமாற்றங்கள் நீங்கி ஒளியும். இந்த கர்த்தரை சோத்தரிப்போம், எப்பொழுதும் சோத்தரிப்போம். நம்முடைய வாய் அவருடைய நாமத்தை சொல்லி துதிப்பதிலே நிரம்பி இருக்கட்டும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. தேவ மக்களை, இன்றைக்கும் வேதத்திலிருந்து இந்த அற்புதமான வார்த்தையை ஆதாரமாக எடுப்போம். 2 கொரிந்தியர் 1:20. 2 கொரிந்தியர் 1:20. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமென். பவுல் அப்போஸ்தலன் இந்த கொரிந்து சபைக்கு சொல்லும் பொழுது இந்த வாக்குத்தத்தங்கள் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அந்த டிரான்சாக்ஷனை பற்றி சொல்கிறாரு. இல்லையா? நம்ம இந்திய தேசத்திலேருந்து இன்னொரு தேசத்துக்கு போகணும், நம்முடைய மணி எடுத்துகிட்டு போகணும், இல்லைன்னு. ஆனால் நம்முடைய கரன்சி அப்படியே போய் அங்கே செயல்படுத்த முடியாது. இல்லையா? அங்கே மணி சேஞ்சர்ஸ்ன்னு இருப்பாங்க. நம்ம மணியை கொடுத்து அதை டாலர்ஸில் அங்கே இருக்கிற பழக்கத்தில் இருக்கிற அந்த அந்த பணத்துக்கு நம்முடைய பணத்தை மாற்றணும். இதை தான் பவுல் அப்போஸ்தலன் இங்கே சொல்கிறாரு. எப்பா, இப்போ இயேசு கிறிஸ்து வழியில் தான் நீ பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய வாக்குத்தத்தம் கொடுத்தவர் தேவன் பிதாவாகிய கர்த்தர். இப்போ இதை எப்படி பெற்றுக்கொள்ளணும்னா இயேசு கிறிஸ்துவுக்குள். பாருங்க, கவனிங்க. எந்த தேவதூதர்களால் முடியாது. ஏன்னா நிறைய பேர் தேவதூதர்கள்னால் வணங்கிட்டு இருக்கிறாங்க, வீட்டு வாசல்லே போட்டு வச்சுருக்குறாங்க. ரொம்ப விசித்திரமாக இருக்குது. பைபிள் சொல்லுது, நான் சொல்லலைங்க. தேவதூதர்கள் தேவனுக்கும் மனுஷனுக்கும் பணியாளுன்னே போட்டிருக்கு. பணி செய்கிறவங்க. சர்வன்ட்டை போய் ரொம்ப மேன்மைப்படுத்தி அவரை வீட்டில் வாசலில் வச்சுருக்குறோம். கர்த்தரை தான் நம்ம இருதயத்தில் நம்ம வீட்டில் வச்சுருக்கணும். சரி, கவனிங்க. அப்போ இந்த வாக்கு தத்துவம் எப்படி அதை டிரான்சாக்ஷன் பண்ணி வச்சுட்டாரு. நீங்களும் நானும் போய் அதை எடுத்துகிட்டு போய் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவர் பண்ணி வச்சிட்டாரு. அவர் யாருன்னா இயேசுக்குள்ளே பண்ணி வச்சிட்டாரு. அப்போ நீங்கள் யாராருங்க? தேவதூதர்கள் மூலம் போக முடியாது. எந்த வேதத்தில் சில பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, இந்த சீடர்கள் இருக்கிறாங்க, பரிசுத்தவான்கள், செயின்ட்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? இவங்களனா போய் பிடிச்சிட்டு இவங்க மூலம் ஜெபம் பண்ணி இவங்க வழியில் போய் ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ள முடியாது. வேத வார்த்தை அதை தான் தெளிவாக சொல்லுது. பவுல் அப்போஸ்தலன் அதான் சபைக்கு சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தான் இருக்குது அந்த ஆசீர்வாதம்.
அப்போ கவனிங்க, அவருக்குள்ள தான் ஆம் என்றும் ஆமென் என்றும். ஆம்னா என்ன? எஸ்ஸு. அதான் உண்மை. அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு இனி முடியவே முடியாது. அவருக்குள்ளே வச்சிட்டாரு. ஆமேன்னா அது அப்படித்தான், அப்படியே ஆக கடவுதுன்ற அர்த்தம் ஆமேன்னா. அப்போ அவருக்குள்ளே வச்சிட்டாரு. அப்போ இன்னைக்கு இந்த வார்த்தை மூலம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் சந்ததிக்கும் கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறாரு? தேவஜனமே, நீ போராடலாம், பலவித நிர்பந்தத்தில் இருக்கலாம், இயேசுகிட்ட போ, உனக்கு வழி பிறக்கும். அது உன் பிஸ்னஸாக இருக்கட்டும், உன் வேலை விஷயமா இருக்கட்டும், குடும்ப ஜீவியமாக இருக்கட்டும், அவருக்குள்ளே தான் உனக்குரிய ஆசீர்வாதம், உனக்குள்ள வெற்றி, உனக்குள்ள ஜீவியம், உன்னுடைய வெற்றி உள்ள ஒரு ஜீவியம், உன்னுடைய சமாதானம், உன்னுடைய பெருக்கத்தின் நன்மை இயேசுக்குள்ள இருக்கு. உங்க விளங்குதுங்களா? நீ சில பேர் நினைக்கிறாங்க, நான் அந்த ஆசீர்வாதத்தை என்னுடைய நீதியில் எடுக்க போகிறேன், ஏன்னா நான் இதுவரை தப்பு செய்யலை, நான் தான் கரெக்டாகும். இல்லை, நீங்கள் எடுக்க முடியாது. உன் நீதியை வேத புஸ்தகம் அது பரிசுத்தம்னு சொல்லலை, அதை அங்கீகரிக்கலை. வேதவசனம் உங்களுடைய நீதி, என்னுடைய நீதி, என்னுடைய நியாயங்கள் எல்லாம் அழுக்கார கந்தன்னு சொல்லுது. ரொம்ப டீட்டெயில்டா. அவருடைய நீதிக்கு நிகராக எதுவும் கிடையாது. ஆகவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வரணும்னா, நிறைய பேர் நான் செய்கிறதான் கரெக்டு, இப்படி தான் வரப்போகுது ஆசீர்வாதம் நினைக்கிறீங்க, வராது. என்னைக்கு உங்கள் நீதியை உங்கள் நியாயத்தை எடுக்கிறீங்களோ அன்னைக்கே நீங்கள் தோத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனால் இயேசுவினுடைய நீதி எடுக்கும் பொழுது அதுதான் உங்களுடைய அழுக்கான கந்தையை மாற்றும், அலங்கரிக்கும். அவருடைய நீதி தான் உங்களுக்கு எனக்கு வெற்றியை கொடுக்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? இன்றைக்கி இருக்கிற இடத்துல இந்த காலை வேளையில், இல்லை எனக்கு எப்படியாவது கிடச்சிரும், அடுத்தது நான் தான் இருக்கிறேன், இந்த முறை கிடச்சிருமாக்கும், இல்லையா, அடுத்த லிஸ்ட்டு நான் தான், எப்படியும் கிடச்சிரும். இல்லை, உங்கள் நீதியில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது உன் வேலை விஷயமா இருக்கட்டும், உன் திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், உன்னுடைய முன்னேற்றமாக இருக்கட்டும், ஒருவேளை சில பேர் வெளிநாடு போகணும், சம்பாதிக்க, எல்லாம் இருக்கட்டும், நீ தேவ நீதி எடுத்தாதான் அவருக்குள்ளே தான் அந்த ஆசீர்வாதம் இருக்குது, வேற எங்கேயும் கிடையாது. இப்படி செய்து நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார். God bless you. Bye bye.